செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். தாயுமானவன், சென்னையில் ரோட் ஷோ அப்படின்றது ரொம்ப ஒரு புதிதான ஒரு கான்செப்டாக இருக்கிறது. இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? பொதுமக்கள் கிரௌட், ஏன்னா இது வந்து ஒரு வணிகம் சார்ந்த பகுதி, இதற்காக கடைகள்லாம் அடைக்கப்பட்டிருக்கா எப்படி? நிச்சயம் கார்கே, நீங்கள் சொல்வதை போல பிரதானமாக வணிக பகுதியாக இருக்கக்கூடிய தியாகராய நகரை முன்னிறுத்தி தற்போது இந்த பிரதமருடைய ரோட் ஷோ என்பது நடைபெறுகிறது. வணிகர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில இரண்டு புறங்களிலுமே இங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு, அந்த தடுப்புகள் அமைக்கப்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் வழிநெடுகிலும் இன்று ஒரு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய வகையில் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த பனகல் பார்க் பகுதியில் இருந்து எல்டாம் சாலை சந்திப்பு, அதாவது 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த ரோட் ஷோ, பிரதமருடைய ரோட் ஷோ என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. மக்களவை தேர்தலையொட்டி சென்னையில போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து சென்னை தியாகராய நகர் பனகல் பூங்காவில் நடைபெறக்கூடிய அந்த பேரணியில பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்னும் சில நிமிடங்கள்ல இங்கே வருகை தர இருக்கிறார். வரக்கூடிய பிரதமர் மோடிக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழக பாஜக தலைவர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து, அதன் பிறகாக அந்த ரோட் ஷோவிற்கென்று இங்கே பிரத்யேக வாகனம் ஒன்று தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாகனத்தில் ஏறி அவர் தொடர்ச்சியாக இந்த பனகல் சாலை முழுவதுமாக வலம் வந்து பிரச்சாரத்துல ஈடுபட இருக்கிறார். குறிப்பாக இந்த பிரச்சாரத்துல 3 முக்கிய வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய இருக்கிறார். தென்சென்னை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய சென்னை வேட்பாளர் வினோத் செல்வம், வட சென்னை வேட்பாளர் பால் கனகராஜ் ஆகிய மூவரையும் ஆதரித்து பிரதமர் மோடி இந்த ரோட் ஷோவை மேற்கொள்ள இருக்கிறார். தமிழகத்துல வரக்கூடிய 19ஆம் தேதி ஒரே கட்டமாக இந்த மக்களவை தேர்தல் என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக 5 முறை பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகை தந்தார். அதன் பிறகாக தேர்தல் அறிவிப்பிற்கு பிறகாக தற்போது 2வது முறையாக தற்போது தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக வருகை தந்திருக்கிறார். முதல் நாளான இன்று சென்னையில நடைபெறக்கூடிய அந்த பனகல் மாளிகையில் நடைபெறக்கூடிய அந்த ரோட் ஷோல பங்கேற்க இருக்கிறார். இதன் பிறகாக நாளை மற்ற பகுதிகளுக்கும் சென்று தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது பனகல் பூங்காவுடைய இருபுறங்களிலும் பிரதமர் மோடியை வரவேற்கும் வகையில உற்சாகத்துடன் பாஜக தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். வரக்கூடிய தொண்டர்களுக்கு காவல்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். குறிப்பாக தொண்டர்களுடைய உடைமைகள் முழுமையாக பல்வேறு பகுதிகளில் சரிபார்க்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு ஒரு டேக் வழங்கப்படுகிறது. அந்த டேகின் அடிப்படையில் மட்டுமே குறிப்பிட்ட ஒரு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அந்த இடத்துல பிரதமருக்கு வரவேற்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் காவல்துறையினர் இங்கே பிரத்யேக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இது மட்டுமின்றி வழிநெடுகிலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. முழுமையாக அந்த பனகல் சாலை முழுவதுமே ஒரு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வணிக பகுதியாக இருப்பதன் காரணமாக கடைகளுக்கு வருபவர்கள் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக இங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு பிறகாக இங்கே பொதுமக்களும் வந்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக காவல்துறையினருடைய ஒரு உச்சபட்ச பாதுகாப்பிற்கு மத்தியில் தான் தற்போது இந்த வாகன பேரணி என்பது நடைபெறுகிறது. 3500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பேரணியானது பனகல் சாலையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் துவங்குகிறது. அதிலிருந்து மாப்போசி சிலை, அதன் பிறகாக எல்டாம் சாலை சந்திப்பு என மொத்தமாக ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த ஏற்பாடு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2 புறங்களிலுமே தற்போது தொண்டர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொண்டர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி வாகனத்தில் வரும்போது தொண்டர்கள் உற்சாகமாக கையசைத்து மலர்களை தூவி வரவேற்பை அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பிரதமர் மோடியும் இந்த வாகனத்தில் வரும்போது மெல்ல அந்த வாகனம் ஊர்ந்து செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வேட்பாளர்கள் மூவரும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் வரை பிரதமர் மோடியுடன் பயணித்து பிரதமர் மோடி வேட்பாளர்களை ஆதரவு தெரிவித்து அவர்களை அறிமுகப்படுத்துவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தென்சென்னை மக்களவை தொகுதி வேட்பாளராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனுக்கு முதலாவதாக அவர் ஆதரவு தெரிவித்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். இந்த ரோட் ஷோ முடிந்த பிறகாக அதற்கு பிறகாக மத்திய சென்னை தொகுதி வேட்பாளர் வினோத் செல்வம், அதன் பிறகாக வட சென்னை வேட்பாளர் பால் கனகராஜ் ஆகியோருக்கும் இந்த முழுமையாக இந்த பனகல் சாலை முழுவதுமாக அவர் ஆதரவு கோர இருக்கிறார். குறிப்பாக இந்த பயணத்தின் காரணமாக பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக காவல்துறையினர் ஏற்கனவே அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். ஜிஎஸ்டி சாலை முதல் அண்ணா சாலை, ஒய்எம்சிஐ வரைக்கும், அதே போல நந்தனம் முதல் தியாகராய நகர் வரைக்கும் பிற்பகல் 3 மணியிலிருந்து
இரவு 8 மணி வரைக்கும் இந்த பகுதியில போக்குவரத்து நெரிசலுக்கு வாய்ப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டு பல்வேறு பகுதிகளில் இந்த போக்குவரத்து மாற்றம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி விமான நிலையத்திலிருந்து வரக்கூடிய வந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி பல்வேறு சாலைகள் வழியாக வருகிறார். குறிப்பாக ஜிஎஸ்டி சாலை, மவுண்ட் பூந்தமல்லி சாலை, சிட்பெட் சந்திப்பு, அதேபோல் நூறடி சாலை, அண்ணா சாலை, எஸ்வி பட்டேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை, தியாகராய நகர் பகுதி ஆகிய சாலைகளை கடந்துதான் இந்த பகுதிக்கு வர இருப்பதன் காரணமாக வந்து கொண்டிருப்பதன் காரணமாக வழிநெடுகிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதன் காரணமாக காவல்துறையினர் ஏற்கனவே திட்டமிட்டபடி போக்குவரத்து மாற்றத்தையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே வாகன ஓட்டிகளுக்கும் அதற்கான முன்னெச்சரிக்கையாக காவல்துறையின் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டு போக்குவரத்து மாற்றமும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த பேரணி என்பது துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.